வணக்கம். திங்கள் தோறும் நம்ம இந்த மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மனித மனத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, ஒரு வினாடிக்குள் கோடிக்கணக்கான விஷயங்களை அது சிந்திக்கும். அப்படி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனித மனத்துக்கு உண்டு. இந்த மனம் சில நேரங்களில் உற்சாகத்தின் எல்லையில் இருக்கும், சில நேரங்களில் சோர்வு பள்ளத்தில் இருக்கும். அப்போ சோர்வு அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை, அந்த பள்ளத்தை அதிலேருந்து மாற்றி காட்டுறதுக்கு என்ன செய்யுது? 2 வகையாக வச்சுக்கலாங்க. நம்மை நாமே உற்சாகப்படுத்துதல் 1, நம்மை சார்ந்தவர்களை உற்சாகப்படுத்துதல் 2. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அரசியல் தலைவர்கள் மேடைக்கு வந்த உடனே ஒரு சொல்லுவாங்க, உட்கார்ந்துருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுடைய மனசு அப்படியே உற்சாகத்தில் துள்ளும். பேரறிஞர் அண்ணா தம்பிகளே என்று சொன்ன உடனேயே அந்த உற்சாகம் அப்படியே கரைபுரண்டு ஓடும். அதே போல் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று சொன்ன உடனேயே அந்த வார்த்தைக்காகவே வந்தது போல அத்தனை பேரும் எழுந்து கைதட்டுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதை சொல்லுகிற போதும் பெரும் ஆரவாரத்தை நான் பார்த்திருக்கிறேன். நானே போய் தரையில் உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாதிரியான என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்ல 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 உற்சாகம் ஏற்படுது. ஏன் திரைத்துறையில் இதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய கரகரப்பான குரலில் என் இனிய தமிழ் மக்களை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த கூப்பிய கரத்துக்கு ஒரு பெரும் வரவேற்பு இருக்கும். பாரதி ராஜா அவர்களுடைய குரலுக்கு, என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு பழக்கமான இந்த பாரதி ராஜா. இப்போ பாருங்க, ஒரு சொல் ஒரு குரல் எப்படி உற்சாகத்தை ஊட்டுது. நமக்கு நாமே உற்சாகத்தை ஊட்டுவதற்கு என்ன வழி என்றால், காலையில் எந்திரிக்கிற போதே நமக்கான அந்த உற்சாகமான எண்ணத்தோடு எந்திரிக்கணும். எப்படி? அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பள்ளி எழுச்சி அப்படிம்பாங்க. பள்ளி எழுச்சின்னா எழுப்புதல்னு அர்த்தம், துயில் எழுப்புதல்னு அர்த்தம். திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன? இறைவனை துயில் எழுப்புதல்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு முறை ஹைதராபாத் போயிருந்த போது அங்கே இருக்கிற கோல்கொண்டா கோட்டைக்கு போயிருந்தேன். நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். அந்த கோல்கொண்டா கோட்டை ஆச்சரியமான ஒன்று. அங்கே அந்த மலையினுடைய உச்சியில் அழகான ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையினுடைய மாடத்தில் மன்னர் ஓய்வெடுப்பதற்கான இடமும் அந்த ஊஞ்சலும் போடப்பட்டிருக்கு. இப்போ இவர் அங்கே தூங்க போகிறதுக்கும் அவர் எழுப்புவதற்கும் இசை எழுப்புவாங்களாம். எங்கேருந்து இசை எழுப்புவாங்க என்று கேட்டால், இதே மாதிரி ஒரு குன்று பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து மெல்லிய ஓசை காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அவங்க உறங்க போகிறப்ப அப்படியே மன மீதோடு உறங்குவாங்களாம். அதே போல் அதிகாலையில் மெல்லிய ஓசையோடு அவர்கள் எழுப்புகிற அந்த காட்சி பார்க்குறோம். கூவின பூங்குயில், கூவின கோழி, குறுகுகள் எம்பின எம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்படு நமக்குன்னு மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் சொல்லுவார். பறவைகளுடைய ஒலிகள் கூட நம்மை உற்சாகத்தில் எழுப்புமா. நான் கூட அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன், மன்னர் தூங்கிட்டாருன்னா அவங்க விடிய விடிய வாசிச்சுட்டு இருப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லை, அவங்க உறங்கிட்டாங்கங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே இந்த அரண்மனையினுடைய கோட்டையிலேருந்து நெருப்பு பந்தத்தை எடுத்து இப்படி காட்டுவாங்களாம். உடனே அவங்க வீட்டுக்கு போகலாமா. மதுரையில் இருக்குதுங்க, நௌபத் கானா தெருன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்முடைய நாயக்கர் மஹால் பக்கத்தில் இருக்குது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இசைவாணர்கள் இருந்த பகுதி அது. மன்னர்களுடைய உறக்கத்திற்கும் அவருடைய விழிப்பிற்குமாக அதை வாசிக்கிறோம். தில்லான மோனாம்பல் படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். நாகேஷ் சிவாஜியை வெறுப்பேற்றுறதுக்காக சரி மன்னர் தூங்கணும் வாசிக்கும், அதே மாதிரி காலையில் அவர் எழுப்படும் அப்போவே வாசிக்கணும் அப்படிம்பாருப்பில். இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வரும் சிவாஜிக்கு. இது இந்த வழக்கம் இருந்திருக்குங்கிறத காட்டுறதுக்காக அவர் சொல்லுவார். அப்போ நாம் எழுந்திருக்கிற போதே நமக்கு கேட்கின்ற ஓசைகள், காட்சிகள் எல்லாம் நம்முடைய உற்சாகத்தை ஊட்டணும். அதோடு எவையெல்லாம் நமக்கு மன மகிழ்ச்சி தரும்னு பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, காலையில் நம்ம நடந்து போகிறோம்னு வச்சுக்கங்களேன், வாக்கிங் போகிற போது பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட இனிமையானவை தான்.
கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா, கதிரவன் வரவு கண்டு கமல முகம் வளர்ந்ததம்மான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இவையெல்லாம் இயற்கையினுடைய அந்த காட்சிகள். பஸ்ஸில் கூட நம்ம ஜன்னலோரத்தில் உட்காந்து போகிறப்ப நம்மளை அறியாமல் தூங்கியிருக்கப்ப சில்லுன்னு ஒரு காற்று ஒன்று நிமிர்ந்து பார்ப்போம், அட விடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்முடைய மனமும் நம்மோடு சேர்ந்து விழிக்குது. ஓசையால், காட்சியால், கீதத்தால், நல்ல வார்த்தைகளால் நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறோம். நாம் கேட்ட உடனே நம்முடைய மனது உற்சாகத்தில் துள்ளுது. சரி, அதோட நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை உற்சாகம் ஆக்கிட்ட உடனே அடுத்த முதல் வேலை என்ன செய்யணும் தெரியுமா? நம்மை சார்ந்தவர்களையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துதல். நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறேங்க. நான் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அது ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் வாக்கிங் போயிட்டுருக்கப்பையோ, லிஃப்ட்டில் போகிறப்பையோ, படிக்கட்டில் ஏறுறப்பையோ எத்தாப்பில் பார்க்குறவங்க ஹாய் குட் டே அப்படிம்பாங்க. அவங்க யாரோ நான் யாரோ தெரியாது. ஆனால் பார்த்த உடனே முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு நல்ல வார்த்தை. இந்த புன்னகையும் இந்த வார்த்தையும் நம்மளை உற்சாகப்படுத்தும். இந்த உற்சாகத்தை வச்சுக்கிட்டு அதை குறைய விடாமல் பார்த்துக்கிறணும். அதான் முக்கியம். யாராவது ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டா உடனே சுருங்கிடுவோம், முகம் உடனே வாடும். அப்படி வாடக்கூடாது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் திருவள்ளுவர். வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயர்வதைப் போல உள்ளம் உயர்ந்தால் நம் வாழ்க்கை உயரும். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறணும். அதனால் வழக்கமாக நாம் கோயில் மணி ஓசையை கேட்போம். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். இந்த பாட்டை கூட கண்ணாசன் எப்போ எழுதினார்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் மதுரைக்கு வர்றபோது விடியற்காலம் வந்துட்டு இருக்காராம். அப்போ மதுரை கோபுரம் தெரிஞ்ச அந்த காட்சியை பார்த்த உடனே, அந்த ஓசையை கேட்ட உடனே அவர் எழுதின பாட்டு தான் அந்த பாலும் பழத்தில் வரக்கூடிய பாட்டு. அதை பின்னாடி கூட சிவகங்கை சீமையிலே எழுதியிருப்பார். எப்படி? சாந்து பொட்டு சலசலங்க சந்தன பொட்டு கமகமங்கிற மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டியரை பாடுங்கடின்னு அங்கே சிவகங்கை சீமையில சொல்வார். கோபுரங்கள் என்பவை நம்முடைய உற்சாகத்தினுடைய ஊற்றாக காணப்படுபவை. விளக்கு, கோபுரம், இசை, ஒலி, காட்சி இவை எல்லாம் தானே நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. இதே உற்சாகத்தோடு இந்த நூற்றாண்டில் கையில் செல் வச்சுருக்கீங்களா, ஹாய் போட்டு ஒரு அழகான விஷயத்தை யாருக்காவது நண்பருக்கு அனுப்புங்க. ஒரு நிமிஷத்தில் ஒரு நல்ல செய்தியை ஸ்டேட்டஸில் வைங்க. நாமும் உற்சாகமாகவும் உலகத்தையும் உற்சாகப்படுத்திட்டோங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. உற்சாகமாக பொழுதுகளை தொடங்குங்கள். உலகம் இனிமையாக இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.